அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் இருக்கிறது டிஜிஏ, டிடிடிஏ அண்டு டிஎஸ்சி. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ 4 வருஷம் 5 வருஷம் கோச்சிங் போய் படிக்கிறவங்க கூட எல்லாருமே இந்த பாயிண்ட்டோட தான் வருவாங்க. இதுதான் எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்டு. இப்போ புதுசாக யாராவது படித்தாலுமே நீங்கள் இதை மட்டுமே படிச்சுட்டு போனாலும் போதும். சரிங்களா? அவங்களும் இந்த பாயிண்ட்டோட தான் வருவாங்க. நீங்களும் ஸோ இதோட போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் 1 மந்த் ரிவிஷனுக்கு இது எனாஃப். மேக்ஸிமம் 80% இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் எடுக்க போகிறாங்க. ரொம்ப டெப்த்தாக போக மாட்டாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெடி பண்ணவே கொஞ்சம் டைம் எடுத்தது. சரிங்களா? அது 3 யூனிட் மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸ், அதுக்கு அடுத்த டேஸ் அப்படியே வாங்கிக்கிங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ஸோ என்னுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ டிடிடிஏ, டிஎஸ்சி இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சாலே போதும், பிஜிடிஆர்பியில் சரிங்களா கண்டிப்பாக ஒரு மார்க் வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு அட்வான்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய, அதாவது கொஞ்சம் ஏதாவது புது சிலபஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க அப்படின்னா அது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதில் இருக்கும். கண்டிப்பாக இந்த இதுக்குள்ளே இருந்து தான் மேக்ஸிமம் வரும். ஒரு 80% 90% இவ்வளோ தான் வரும். எல்லாமே பெர்ஃபெக்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் லாஸ்ட் 1 மந்த்துக்கு இதை ரிவிஷன் பண்ணாலே போதும். இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டால் மட்டும் போதாது, நீங்கள் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணணும். அப்போனா தான் உங்களுக்கு இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியும். ஸோ உதாரணத்துக்கு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சேஞ்ச் இன் வெயிட் கேன் பி மெஷர்டு. இந்த சேஞ்ச் இன் வெயிட்டை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? கோச்சிங் போனாலும் இதை வந்து மெமரைஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க, பைகாட் பண்ணிட்டு தான் வருவாங்க. அப்போ சேஞ்ச் இன் வெயிட் அப்படிங்கிறது எது பாருங்கள். அப்போ இந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கி படிக்கும்போது சேஞ்ச் இன் வெயிட், அப்போது டிஜிஏ, இதுதான் 1 மார்க் கொஸ்டின். ஆல்ரெடி இதை பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் இந்த டிஜிஏ ஆஃப், ஸோ இந்த நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூ லாஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு எது வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நமக்கு ஸோ இதை ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் ஆகிறது பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர். ஸோ இவ்வளோ தான். இதை நீங்கள் மெட்டீரியலை வாங்குற பஸ்ஸில் இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இப்படி படித்தா தான் எக்ஸாமுக்கு எப்படி வரும், எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் நோட்ஸ் மெட்டீரியல் ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா அதை அப்படியே வாங்கி படிச்சுட்டு போனால் நம்மளால் எக்ஸாம்களில் அது என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? இன் டிஜிஏ த தெர்மோகிராம் இஸ் அப்டைன்டு பை பிளாட்டிங். ஸோ இதில் பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம சிலபஸில் கிடையவே கிடையாது. சரிங்களா? இந்த 3 தான் இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து டிஜிஏல எது நம்ம பிளாட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாசு டெம்பரேச்சர் சேஞ்சஸ் எப்படி இருக்கும். இன்கேஸ் இது உங்களுக்கு புரியல